தொடர்ச்சியாக தற்போது எம்டிசியினுடைய சார்பில் பல கட்டங்களில் டிஜிட்டல் மயம்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது இனி நம்ம அனைத்து வகையிலுமே வந்து டிக்கெட் எடுக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. சார் வணக்கம் சார். ஸோ இனிமே வந்து நம்ம டிஜிட்டலைஸ்டாக நிறைய டிக்கெட்ஸ் வந்து வாங்கக்கூடிய நிலைக்கு மாறி இருக்கிறோம். இது எப்படி பயன்பட போகுது சார்? இல்லை, மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் டிக்கெட்டிங் மெஷின்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ எலக்ட்ரானிக் டிக்கெட்டிங் மெஷின்ஸ் தான் இந்த கண்டக்டர் கையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிக்கெட்டிங் மெஷின் மூலமாக கேஷ் கொடுத்து இல்லை நம்ம கையில் இருக்கக்கூடிய கிரெடிட் டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிக்கெட் வாங்கலாம். அது இல்லாமல் இப்போ யூபிஐ நிறைய மக்கள் பயன்படுத்துகிறாங்க. யூபிஐ மூலமாகவும் நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது பொதுமக்களுக்கு பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். சரி, இப்போ நிறைய டவுட்ஸ் வரும். இப்போ நம்ம வந்து கார்ட்ஸ் வச்சுருக்கோம், ஜிபே பண்ணுறோம், சில டைம் வந்து சிக்னல் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருக்கா? இல்லை, இப்போ ஜிபே பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நார்மலாகவே ஆயிடுச்சுங்க. நம்ம ஷாப்ஸில் எல்லாமே அதை யூஸ் பண்ணுறோம். அது ஜிபே சப்போஸ் சக்ஸஸ் ஆகலைன்னா ஜிபேலே சொல்லுதுங்க, அந்த இதிலே சொல்லுது சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லுது. அதனால ஒரு பெரிய அளவுக்கான இஷ்யூ நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல. சப்போஸ் ஏதாவது அந்த பர்டிகுலர் நேரத்தில் நம்ம ஜிபே மெஷின் ஒர்க் பண்ணலைன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணலாம், இல்லை நம்ம கையில் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம நார்மலி எல்லா இடத்துலையும் பே பண்ணுற மாதிரி மாநகர போக்குவரத்து கழகத்திலும் பே பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அது கிரெடிட் கார்டும் பயன்படுத்தி டிக்கெட் எடுக்கலான்ட்டு. ஓகே, கிரெடிட் கார்டும் டெபிட் கார்டும் பயன்படுத்தலாங்க. இப்போ டேப் கார்டும் நம்ம நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் டேப்பாக இருக்குது, டேப் கூட பண்ணலாங்க. டேப் பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் ஈஸியாக குயிக்கராக பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்குது. இப்போ நம்ம முக்கியமாக வந்து கண்டக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து இதுக்கான ட்ரைனிங் வந்து தேவைப்பட்டிருக்கும். அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டோமா சார்? அப்புறம் அவங்க மூலிமா பப்ளிக்குள்ளே ஏதாச்சும் கான்வர்சேஷன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு போட்டுருக்கு. கண்டக்டர்ஸுக்கு இதுக்கான பயிற்சிகள் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம அதனால் ஒரே நாளில் எல்லா பஸ்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல, நம்ம ஆரம்பித்தாச்சு. ஸோ ஸ்லோலி அந்த கண்டக்டர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து அது கண்டக்டரோட கான்ஃபிடென்ஸும் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டக்டர்ஸும் இது ரொம்ப வசதியாக கருதுகிறாங்க. 2-3 விஷயங்கள் இருக்குது. இது அந்த ப்ராசஸ் கொஞ்சம் எளிதாக்குறது அவருக்கு பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது, ஒவ்வொரு கணக்கு மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கிறது. இது கொஞ்சம் ஈஸியாக வருகிறது கண்டக்டருக்கு. இரண்டாவது, இந்த சேஞ்சு ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்குது தற்போது. ஸோ அந்த சேஞ்ச் இல்லைன்றதும் அப்பப்போ ஒரு சில இஷ்யூஸை க்ரியேட் பண்ணுது பஸ்ஸில். ஸோ அதுவும் இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டக்டர்ஸ் மத்தியிலிருந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. பட் அது சரியான ஒரு ட்ரைனிங் கொடுத்து எந்தவித இஷ்யூஸ் இல்லாமல் இந்த டிரான்சிஷனை கொண்டு வரணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் நாங்கள் போக்குவரத்து கழகம் மூலமாக எடுத்து வந்துருக்கிறோம். இப்போ குறிப்பாக நம்ம மார்னிங் பீக் ஹவர்ஸ், ஈவினிங் பீக் ஹவர்ஸ், இது வந்து ரொம்பவுமே சிரமப்படக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒர்க் அவுட் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கா சார்? நம்ம ஜிபேவோ அதெல்லாம் ஈஸியாக இருக்கும்? அது ஈஸியாக இருக்கும். டிஜிட்டல் டிக்கெட்டிங்ன்றது ஈஸியாக இருக்குன்னு கருதுகிறோம். அது இல்லாமல் நம்ம ஸ்லோலி இதுக்காக மொபிலிட்டி கார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அது இல்லாமல் டிஜிட்டல் டிக்கெட்டிங் நம்ம ஆப்லேயே டிக்கெட் எடுத்து அந்த டிக்கெட் மூலமாக பயணிக்கிறது, அதுக்கான ஸ்டெப்ஸும் நாங்கள் எடுத்து வருகிறோம். அதுவும் விரைவில் அமலுக்கு வரும். ஸோ நம்ம அந்த மெட்ரோ கார்டோட இணைக்க போகிறது, அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போ மெட்ரோ கார்டை பொறுத்த வரைக்கும் அது பல மெட்ரோஸில் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அது மெட்ரோக்கும் பஸ்ஸுக்கும் என்ற ஒரு கார்டுன்ற ஒரு வசதி இப்போ நம்ம ஆர்பிஐ மூலமாக வரல. ஸோ அதுவும் ஸ்லோலி அதுவும் வரும்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது பொதுமக்களோட ட்ராவல்ன்றது மிகவும் சிரமம் இல்லாமல் இருக்கும் என்று கருதுகிறோம். ஓகே சார், இப்போ எவ்வளோ பேருந்துகளில் நம்ம வந்து கொண்டு போகிற வாய்ப்பு இருக்குது? எம்டிசியில் எவ்வளோ நாட்களுக்குள்ளே இதுக்கான சாத்தியம்? ஒரு 3200 பேருந்துகள் நம்ம டெய்லி ரன் பண்ணுறோம். ஸோ எல்லா பஸ்ஸஸுக்கும் கொண்டு வர்றதுக்காக நாங்கள் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அது ரோல் அவுட் பண்ணி டிப்போ வாரியாக ரோல் அவுட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறோங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஒரு மாத கால அளவுக்குள்ள அனைத்து பேருந்துகளிலும் இந்த வசதி வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.